Hi friends, welcome to Almavira's channel and vlogs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கு ஃபங்க்ஷன்னா என் தம்பியோட குழந்தைக்கு தாங்க மொட்டை எடுக்கிறதுக்காக தம்பி கூப்பிட்டுருந்தான். சரின்ட்டு மதுரை பாண்டி கோயிலில் தான் மொட்டை. 25ஆந்தேதி மொட்டைக்கு கூப்பிட்டுருந்தான். 23ஆந்தேதி எங்கள் அப்பாவோட அக்கா பால் காய்ச்சுறாங்க. சரின்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே தான் அது எங்கள் சொந்த ஊர் இருக்குல்ல புதுச்சூரங்குடி, அங்கே தான் அவங்க வீட்டு கட்டி பால் காய்ச்சினாங்க. அதனால் 22ஆந்தேதி நைட்டே நானும் என் பையனு மட்டும் கிளம்பி போயிருந்தோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே 23ஆந்தேதி அப்பா வீட்டில் காலைல இறங்கி நல்லா குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு. அன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி போயிட்டு எங்கள் சொந்த ஊர் புதுச்சூரங்குடியில் தான் அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க. சரின்ட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் வீடெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே காலையில் சாப்பாடு தான் போட்டாங்க. சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இலையில சாப்பிட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். காலையிலே போகணுன்னு நினச்சேன். கல்யாண நாள் எங்கள் அம்மாவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இருக்கங்குடி மாரியம்மாவை எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிருந்தேன். அதே மாதிரி கல்யாண நாள் ஃபஸ்ட்டு கல்யாண நாள் இப்போ தான் நான் வந்துட்டு இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் சென்னையில் என்னைக்கு கல்யாணம் ஆகி போனனோ அதுலேருந்து நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வருஷம் போவோம். நான் மாதமாக இருக்கும்போது ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் போக முடியல. மற்றபடி எங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக அந்த அம்மாவை தரிசனம் பண்ணாதான் அந்த வருஷம் எங்களுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி அம்மன் எல்லா அம்மனும் ஒன்று தானே, பேர் தான் வேறு. அதனால் எங்கள் இருக்கங்குடி மாரியம்மன் நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால் இந்த வாட்டி இந்த அம்மாவை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு மாலை வாங்கி கொடுத்து அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறமா 24ஆந்தேதி சனிக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு 25ஆந்தேதி மொட்டைக்கு கிளம்பியாச்சு. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நம்ம தான் லேட் பண்ணோன்னு சொல்லிட்டு டக்குன்னு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வண்டி வர லேட் ஆகிடுச்சு. இவனுக்கு தான் மொட்டை, இவனுக்கும் அவங்க அக்காவுக்கு, அப்புறம் எங்கள் அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மொட்டை எடுக்கிறாங்க. எல்லாருமே குளித்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வேன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா பொருளெல்லாம் ஏற்றி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்துட்டு அவங்க சேவல் அறுத்து தான் மொட்டை எடுக்கிறாங்க. ஆடு சேவல் அந்த மாதிரி தான் பலி கொடுத்து தான் பொங்கல் வச்சு மொட்டை எடுப்பாங்க. அன்றைக்கி வந்துட்டு அப்பா வந்துட்டு சேவல் அறுத்து மொட்டை எடுத்துக்கலான்னு சொல்லவும் சரின்ட்டு அன்றைக்கி அவங்க சேவல் வாங்கி வச்சுருந்தாங்க முதல் நாள் நைட்டு. அப்புறமா மறுநாள் போயிட்டு மதுரை பாண்டி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு மண்டபம் அங்கே போய் பிடிக்கிறதுக்கு எல்லாமே அதிகமாக இருந்தது. சரின்ட்டு நம்ம மண்டபம் பிடிக்க வேணாம், கோவிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோப்பு மாதிரி இருந்தது. அங்கே நிறையா பேர் லாரி வேன்லலாம் வந்துட்டு இவ்வளோ இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி வரலாம். அங்கேயே தண்ணி எல்லாமே இருந்தது. சரின்ட்டு அந்த இடம் போதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க போயிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வேனில் உட்காந்துருந்தோம். அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. இந்த நண்டு ஒரே சேட்டை தாங்க முடியல. அப்புறம் அவளை வீடியோ எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் குழந்த. அப்புறமா இந்த இவ்வளோ தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்களே அதிலே நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வரணும். அங்கே வந்துட்டு அப்பாவும் தம்பியும் சமையல் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தம்பி பொண்டாட்டி என் தங்கச்சி அவங்க எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க வந்துட்டோம். இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என் வீட்டுக்காரர் வந்தோம். கல்யாணம் ஆன புதுசுலேயே தான் வந்தோம். அப்பா தான் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அப்படி வரும்போது பஸ்ஸுலேருந்து இறங்க தாங்க செஞ்சோம். அங்கேருந்து ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வந்தாங்க கோவிலை நோக்கி. பார்த்துட்டு அப்படியே பயந்து நின்றுட்டேன். என்னடா இது. அப்போ பார்த்தா நிறைய பேர் சாமி ஆடினாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வரோம், பஸ்ஸுலேருந்து இறங்கி ஆடிக்கிட்டு வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது அப்போ தான் நான் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். வந்துட்டு நாங்கள் நல்லபடியாக நம்ம பாண்டி முனீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கோம். இந்த வாட்டியும் குடும்பத்தோடு வரணுன்னு தான் ஆசைப்பட்டோம். என் பொண்ணு 10th போகிறதுனால அவளால் வர முடியல. அவரும் என் பொண்ணை பார்த்துட்டு நான் இருக்கேம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு என்னைய பையனை மட்டும் அனுப்பிச்சி விட்டாரு. சரி வாட நம்ம போயிட்டு வரலான்னு தான் நாங்கள் வந்திருந்தோம். நம்ம பாண்டி முனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நம்ம நல்லதே நினச்சோன்னா கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நமக்கும் நடக்கும். இந்த வாட்டி குடும்பத்தோடு வரணுன்னு தான் ஆசை, ஆனால் வர முடியல. கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து குடும்பத்தோடு வந்து அப்பாவை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம பாண்டி முனீஸ்வரர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார். அப்புறமா நல்லபடியாக போயிட்டு பொங்கலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாண்டி முனீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக லைனில் நின்று கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நான் வெளியவே நின்று கும்பிட்டுருக்கேன். கையெடுத்து அவருக்கு நேராக நின்று கும்பிட்டுட்டு வந்துடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா தம்பி தான் நீ வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தான். நல்லபடியாக போய் அவர் பக்கத்தில் நின்று நல்லபடியாக அவர் கையெடுத்து கும்பிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அவருக்கு மாலை பார்த்திங்கன்னா நல்லா நிறைஞ்ச மாலை, அவ்வளோ வெயிட்டாக, அந்தளவுக்கு எல்லாருமே நிறைய அந்த கூடையில் வாங்கிட்டு போகும்போது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வாட்டி வந்தோன்னா நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் குடும்பத்தோடு வந்து. அப்புறமா கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு சமைச்சு வச்சுருந்தாலே அதுக்கப்புறமா எல்லாருமே பந்தி பரிமாற ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழித்து எல்லாருமே சாப்பிட்ணும் இல்லையா, ஒருத்தராக தான் உட்காந்தாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவனுக்காக தாங்க இந்த கோயிலில் வேண்டியிருந்தாங்க. இவன் பேர் வந்துட்டு கவின் பாண்டியா. இந்த நண்டுக்காக தான் அவங்க வேண்டி நல்லபடியாக அவன் பிறந்ததுக்கப்புறமா இந்த கோயில் வந்துட்டு பாண்டி முனீஸ்வர் கோயிலில் மொட்டை எடுத்தாங்க. அப்புறமா நேராக நில்லுடி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்க சொன்னால் ரொம்பவே சேட்டை, ரொம்ப நம்மளே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி திருமங்கலத்துக்கிட்ட காஃபி டீயும் நல்லாயிருக்கும் ஒரு கடையிலன்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு டீன்னா சொல்லவா வேணும், சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் டீ குடிக்கும். நானும் போயிட்டு டீ தான் சொல்லியிருந்தேன். என் தம்பி வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தான். ஒரு வாய் குடிச்சு பாருன்னா காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கும்பகோணம் டிகிரி காஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக 5:30 மணி கிட்ட ஆகிடுச்சி. போயிட்டு அன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்பணும். 8 மணிக்கு பஸ்ஸு புக் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம ஒரு 7:50க்காவது அங்கே போய் நிற்கணும். அதனால் கடகடன்னு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணி எல்லாமே எடுத்து வச்சு டக்குன்னு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்தால் கரெக்டாக 8 மணிக்கு பஸ்ஸும் வந்துருச்சு. அப்படியே நல்லபடியாக ஊருக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.